So, welcome students for this Igniting Minds NMMS class. NMMS Trust அப்படின்னு ரெண்டு பரீட்சை இருக்குது. ரெண்டுமே அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கும் உரித்தானது. தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இந்த NMMS பரீட்சை பற்றி அந்த பரீட்சை என்ன ஏது அப்படிங்கிறலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் லேட்டாக வந்தவங்களுக்கு. இது 8th ஸ்டாண்டர்டில் நடத்துகிற பரீட்சை. அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மாதம் 1000 ரூபாய், 4 வருஷத்துக்கு 48,000 ரூபாய் கிடைக்கும். பெரிய பணம். 48,000 ரூபாய் 4 வருஷத்துக்கு உண்மையாகவே பெரிய பணம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எழுதி முடித்தா உங்களுக்கு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு உதவும். ரேவதி நீங்கள் உங்கள் மைக் ஆஃப் பண்ணுக்கண்ணா. ரேவதி அறிவானந்தம் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் என்டையர் லைஃப். நான் இதே மாதிரி தான் ஒரு பரீட்சையில் நான் பாஸ் பண்ணனால அந்த சர்டிஃபிகேட் எனக்கு என்டையர் எல்லா லைஃப் ஃபுல்லாக அது எனக்கு யூஸ் ஆச்சு. ரைட். என் பேர் கேசவமூர்த்தி. நான் இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதனுடைய ஃபவுண்டர் நான். இது கடந்த ஒரு 10 வருஷமாக நடத்துகிறோம். பட் இந்த கோவிட் காலத்தில் தான் ஆன்லைனில் நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஃப்லைனில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைனில் சில பாடங்கள் எடுக்கிறோம். எல்லாமே நம்ம இக்னைட் யங் மைண்ட்ஸில் என்னென்ன செய்கிறோமோ அத்தனையுமே ஃப்ரீ தான் பள்ளி குழந்தைகளுக்கு. நாங்கள் ஒரு 15 கிளாஸ் எடுக்கிறோம் ஒரு வாரத்துக்கு. இப்போ NMMS ஒரு கிளாஸ் மாதிரி 15 கிளாஸ் எடுக்கிறோம். வேறு கிளாஸு அது நீங்கள் பின்னாடி அதை பற்றி பார்த்துக்கலாம். அது வீக் டேஸில், அதாவது வார நாட்களில் சாயந்தரம் எடுப்போம். 2 கிளாஸ் எடுப்போம் யூஸ்வலாக. அப்புறம் வார இறுதியில் சனிக்கிழமை ஈவினிங் 2 கிளாஸ் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி மட்டும் 4 கிளாஸ் நடக்குது. வேறு கிளாஸ் வேறு ஸ்டாண்டர்டுக்கு. ஓகே. ஸோ அதை நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் நடத்துகிறோம். இது எல்லாமே ஃப்ரீ. நம்ம ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஒரு ஆனரோரியம் மாதிரி கொஞ்சம் கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு அது ஃப்ரீ வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இது ஒன்று. குழந்தைகள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு அது ஒரு கலை. இட் இஸ் அன் ஆர்ட். இட் இஸ் நாட் ஓன்லி எ சயின்ஸ், இட் இஸ் அன் ஆர்ட். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோ அல்லது லேப்டாப்போ ஒரு டேப்லெட்டோ வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுட்டு அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டிவி வைத்திருந்தால் அதோட கனெக்ட் பண்ணிங்கன்னா டிவியில் ஸ்க்ரீன் பெருசாக தெரியும். உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு யாராவது ஒருத்தர் கேட்டுக்குங்க. அது பெருசாக தெரியும். ஃபோனில் சிறுசாக தெரியும். அதில் எழுத்துக்கள்லாம் பெருசாக தெரியும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது உங்கள் வீடுகள்லையோ அங்கே பக்கத்தில் யாராவது அண்ணன்கள் அக்காமார்கள் இருப்பாங்க. அவங்கள கேட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனை எப்படி இந்த டிவியில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த 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 ஹேண்டெல்லாம் ரைஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். இந்த இந்த இதெல்லாம் எமோஜியெல்லாம் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொன்னால் அப்புறம் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. இதுதான் இந்த பாடத்தை நம்ம ஒரு 3 அல்லது 4 ஆசிரியர்கள் நம்ம கலந்து எடுப்போம். அதில் நான் ஒரு ஆசிரியராக இருந்த போன வருஷம் ஃபுல்லாக நான் அந்த பாடம் எடுத்தேன். பட் இந்த வருஷத்துலேருந்து அப்படி இல்லை. இப்போது நமக்கு உதவி செய்வதற்காக அவங்க வெற்றி செல்வி அப்படிங்கிற மேடம் வந்திருக்காங்க. அவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க படித்தது பார்த்திங்கன்னா பிடெக் ஐடினா தெரியுமா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறோம் இல்லையா. பிடெக் படிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங், பிடெக்னா பிடெக்கெல்லாம் ஒன்று தான். இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎட்டும் படிச்சிருக்காங்க. அதனால் குழந்தைகளுடைய சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு மேடம் அவங்க நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. நான் ஓவரால் கோஆர்டினேஷனுக்கு இருப்பேன். அது தவிர நமக்கு பிரேமின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்க. அவங்களும் சயின்ஸ் பற்றி கொஞ்சம் டச் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்லைனில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்பவுமே உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். டீச்சர் பாடம் எடுக்கும்போது கேட்கணும். அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் மைக்கை ஆன் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லி முடித்த உடனே மைக் ஆஃப் பண்ணிடும். 2-3 மைக் ஆன் பண்ணியிருந்தால் இங்கே எக்கோ கேட்கும், அதாவது எதிரொலி கேட்கும். அப்புறம் யாருக்குமே எதுவுமே புரியாது. சரிங்களா? இதெல்லாம் தெரியும். எல்லாம் புரிஞ்சிச்சா குழந்தைகளா? ஓகே. அப்போ ஆன்லைன் கல்வி அதான். இந்த ஆன்லைன் கல்வி இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னா அந்த கிளாஸை நம்ம ஒரு வீடியோவை எடுத்து அதை யூடியூப்பில் போடுறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த சேனலில் அதை இன்றைக்கி எடுத்த அந்த பாடம் நாளைக்கு அங்கே அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதிலையும் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு மிஸ் சொல்லி கொடுத்தது அந்த டைமில் புரியாமல் இருக்கலாம். அந்த யூடியூப் சேனலில் போகும்போது அது புரிஞ்சுக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எழுதலாம்.
இது தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரே கிளாஸ் தான். 2 பேருமே ஒரே கிளாஸ் உட்கார்ந்து எப்படி பாடம் படிப்பது என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். தமிழ் மீடியம் குழந்தைகளும், இங்கிலீஷ் மீடியங்களும் ஒரே பாடத்தில, ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்து எப்படி படிப்பது என்பது மேடம் இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே காமிப்பாங்க. அது ரொம்ப ஈஸி தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ! நான் தமிழ் மீடியம், ஐயோ! இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கலாம் வேண்டாம். 2லயுமே நம்ம பேசுவோம். அதிகமா தமிழ்ல பேசுவோம். பட் மெட்டீரியல் இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா? உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எஸ் சார். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க. என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஓகே. இப்போ மேடம் சந்திரசெல்வி சார் வெற்றி செல்வியை வந்து நான் அழைக்கிறேன். மேடம் த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். நீங்கள் இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாம். சரிங்களா மேடம்? ஓகே சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் மேம். நான் வெற்றி செல்வி என் பேரு. சார் என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த NMMSல வந்து நான் படிக்கும்போது டேலண்ட் எக்ஸாம் வச்சாங்க. நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அது மாதிரி இது எங்களுக்கு அப்ப வருஷத்துக்கு 1000 தருவாங்க. உங்களுக்கு இப்ப மாசம் 1000 ரூபாய் தராங்க. நாங்க ஒரு 20 பேர் எழுதுறதுல 2 பேர் தான் நாங்க பாஸ் பண்ணோம். அப்ப இந்த மாதிரி சோர்ஸ் கிடையாது படிக்கிறதுக்கு. ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க. நாங்களா கஷ்டப்பட்டு படிச்சோம். வருஷத்துக்கு 1000. 9th 10th 11th 12th கொடுப்பாங்க. நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கியிருக்கேன் சார் சொன்ன மாதிரி. ஓகேவா? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு மென்டல் எபிலிட்டி ஒரு பேப்பர். நான் அது ஒரு பேப்பர், அதாவது இப்ப நீங்க சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் படிக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி எனக்கு இது ஒரு பேப்பர். ஸோ எனக்கு இது கொஞ்சம் நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியுற அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீங்க மேல எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகேவா? நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆன்லைன்ல எடுக்கிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் 150 பேர் இப்ப ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமா எடுத்திருக்கேன். 2 வருஷமும் பாஸ் அவுட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நடத்துறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு நீங்க பர்சனலாவும் கால் பண்ணி கேட்கலாம். நான் சொல்லி கொடுப்பேன். சரியா? இப்ப வந்து கொஸ்டின் வந்து நான் ப்ரெசென்ட் பண்றேன். அதுல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கு 2மே. வந்து மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் இல்ல. அதுல லாங்குவேஜ் முக்கியம் இல்ல. நமக்கு அந்த இது புரிஞ்சா போதும். இப்படிதான் சயின்ஸ், சோசியல்னா நீங்க வந்து கவலைப்படலாம். இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்குன்னு. மேத்ஸ்ல வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும். நம்ம அதை பார்த்தா புரிஞ்சுக்கும். நான் ஆனா 2மே சார் சொன்ன மாதிரி 2மே இருக்கு அதுல. இங்கிலீஷ் மீடியம் அதுல கவனிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் நான் சொல்லுவதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதுலயே நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அது இல்லாம நான் வேணா என்னோட சொல்யூஷன் நான் போட்டோவா எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அதுல பாத்துக்கலாம். சரியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா கிளாஸ்? இல்ல எல்லாருமே 8th ஸ்டாண்டர்டா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே? எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலா? அதாவது அவங்க 7th ல இருந்து 8th போறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் 8th போயிடுவாங்க. ஓகே சார். இன்னும் முழு பரீட்சை எழுதல. எல்லாம் நாளைக்கு தான் எழுத போறாங்க. சரி. உங்களுக்கு இந்த மென்டல் எபிலிட்டி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்க பாரு காலேஜ் போறதுக்கு எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா? IAS எக்ஸாமுக்கும் இதுதான் வரும். எந்த குரூப் 1, குரூப் 4, பேங்க் எக்ஸாம் எல்லாமே நீங்க வந்து இது லைஃப் லாங் நீங்க இந்த நோட் புக்கை பத்திரமா வச்சுக்கலாம். இதுக்கு தனியா கோச்சிங் சென்டர் கிடையாது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க இப்ப நடத்துறத. ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ். கொஞ்சம் பெருசு. தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா?
தெரியுதா? எஸ் மேம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க மேம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க மேடம். கொஞ்சம். ஓகேவா? ஆ. தெரியுதா இப்போ? எஸ் மேம். இப்ப நான் என்ன தவிர மைக் யாரும் ஆன் பண்ண வேணாம். ஏன்னா எக்கோ கேக்கும் யாருக்கும் புரியாது. டவுட் அப்படின்னா அவங்க மட்டும் ஆன் பண்ணி கேளுங்க. ஓகேவா? இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 3. இது வந்து என்னன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது விடுபட்ட எண்கள். தமிழ் மீடியம்க்கு இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்க்கு இருக்கு. மிஸ்ஸிங் நம்பர் இருக்கா, அதாவது ஒரு ஒரு சீரீஸா நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு வரிசையில. நம்ம வந்து அதுக்கு அடுத்த டேஷ்ல இருக்கு இல்லையா, அங்க விடுபட்ட இடத்துல நம்ம எந்த நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டின். மேக்சிமம் நம்பர் இந்த கொஸ்டின்ல இருந்தா வரும். நம்பர் சீரீஸ்ன்னு பேரு, இதுக்கு பேரு. இதுல இருந்து தான் அதிகபட்சமா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒரு 10 மார்க்கு கிட்ட இதுல இருந்து வந்துடும். ஸோ இது கொஞ்சம் நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3, 5, 5, 19, 7, 41, 9. ஓகேவா? இந்த நம்பர்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. கவனிக்கிறீங்களா? கூட்டியிருக்காங்களா கழிச்சிருக்காங்களா தெரியல. 3, 5 இருக்கு. ஒருவேளை கூட்டி இருந்தா நம்மளுக்கு அதுக்கு அடுத்து 8 வரணும். ஆனா அங்கேயும் 5 தான் இருக்கு. சோ இது நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிக்கணும். சரியா? மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளா யோசிச்சுதான் போடணும். ஓகேவா? அதுல நம்மளுக்கு வந்து புக்ல உள்ளது அப்படியே வரும் அப்படின்னு கிடையாது. என்ன வந்து இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் பாருங்க. 3, 5. ஓகேவா? 3, 5. அந்த 3, 5க்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. 3, 5 இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு விட்டு ஒண்ணு பாக்குறீங்களா, ஸ்கிப் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க 3, 5. ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் பாருங்க. 3, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் வித்தியாசம் என்ன? 3 பிளஸ் 2. ஓகேவா? சரிதா? 3 பிளஸ் 2 5. சரிதா? 3 பிளஸ் 2 5. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க, ஒண்ணு விட்டு ஒண்ணு போயிருக்காங்களா. அதுக்கப்புறம் 5 பிளஸ் 2 7. 5 பிளஸ் 2 7. 7 பிளஸ் 2 9 வருதா? ஒண்ணு விட்டு ஒண்ணு போயிருக்காங்க. ஆனா நமக்கு தேவைப்படுறது செகண்ட் நம்பர் தான். ஓகேவா? அப்ப செகண்ட் வந்து 5 இருக்கு, ஃபோர்த் நம்பர் 19 இருக்கு. அப்ப அது ரெண்டுத்துக்கும் என்ன உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப 5ஓட என்ன கூட்டிருக்காங்க? 5 பிளஸ் 14. அது பார்த்தா 19 வருதா? 5 பிளஸ் 14 19. சரியா? இப்ப இந்த 14 இருக்கு இல்லையா, அந்த 14 நம்ம கூட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 14ஓட ஒரு 8 கூட்டிக்கிறாங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 22 வரும். ஓகேவா? இந்த 22 இந்த ஆன்சர் வந்திருக்கு இல்லையா 19, இது கூட நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 41 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் இங்க 22 இருக்கு இல்லையா, இந்த 22ஓட ஒரு 8 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 30 கிடைக்கும். அந்த 30 இந்த 41ஓட கூட்டினீங்க அப்படின்னா 71 ஆன்சர். சோ இதுக்கு ஆன்சர் 71, ஆப்ஷன் 1ல இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப சொன்னது புரியுதா? எஸ் மிஸ். எஸ் சார். எல்லாருக்கும் புரியுதா? திரும்பி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. இது நம்பர் சீரீஸ்ன்னு பேரு, இதுக்கு பேரு. இது வந்து ஒண்ணு கூட்டி இருப்பாங்க, கழிச்சிருப்பாங்க, இல்ல பெருக்கி இருப்பாங்க, வகுத்திருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன் 4 இதுல இருந்து தான் வரும். இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸ்கொயர் டேபிள் படிச்சிருப்பீங்க 7th, இல்லைனாலும் இப்ப படிச்சுக்கோங்க. அது ஒரு மெத்தட்ல வரும். இப்ப இதுல என்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா,
3 5 5 19 7 41 9. இதுக்கு அடுத்து 9க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப சம்பந்தம் இல்லாம கொடுத்திருக்காங்களா 3 5, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 19 இப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணா நல்லா ஒத்து பாருங்க. 1 விட்டு 1 தான் கூட்டியிருக்காங்க. 3 + 5 2, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9. ஆனா நமக்கு அவங்க ஆன்சர் கேட்டிருக்கிறது 4. 2வது இடம் 2 4 6 8 அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்ப 5க்கும் 19க்கும் என்ன சம்பந்தம்னா 5ஓட ஒரு 14 கூட்டியிருக்காங்க 19. அப்ப அந்த 14ஓட நம்ம ஒரு 8 கூட்டிக்கணும். கூட்டினா 22 வருது. 22 இந்த வர்ற ஆன்சரோட கூட்டியிருக்காங்க 41. 6வது ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப இந்த 22 இருக்கு இல்லையா, இந்த 22ஓட ஒரு 8 கூட்டினா 30 வரும். இந்த 30 இந்த 41ஓட கூட்டினீங்கன்னா 71. அதுதான் ஆன்சர். அதாவது நீங்க செய்யற அந்த ஆபரேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சம்பந்தம். இப்ப பாருங்க 8 கூட்டியிருக்கோம், வர்ற ஆன்சரை இந்த ஆன்சரோட கூட்டியிருக்கோம். இப்படிதான் வந்து எல்லாமே உங்களுக்கு வரணும். ஓகேவா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ் சார். எல்லாருக்குமே புரியுதா? இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க உங்க நோட்ல. இந்த ஆபரேஷனை காப்பி பண்ணிக்கோங்க. சம்ஸ் சொல்யூஷன் காப்பி பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். டிஃபன் நீங்க டிஃபன் பார்க்கலாம் இருக்கு. டிஃபன் இட்லி இருக்குல்ல, போட்டுக்கிட்டீங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் Yes, ma'am. போடலாமா? அதாவது நீட்டா போட்டுக்கோங்க. Yes, ma'am. ஓகே. இதுக்கு தனியா ஒரு நோட் வச்சுக்கோங்க. நீட்டா தெளிவா ஆன்சர் எழுதி வச்சோன்னா நீங்க அடுத்த வருஷம் தான் எழுத போறீங்க. அப்ப எடுத்து நீங்க திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும் எப்படி வந்ததுன்னு. அதனால நீட்டா போட்டு வச்சுக்குங்க. இது சொன்ன மாதிரி லைஃப் லாங் இந்த நோட்டு நீங்க வச்சுக்கணும் பத்திரமா. சரியா? இன்ஜினியரிங் போறாலும் ஜேஇ எழுதுறதுக்கு வேணும். எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மென்டல் எபிலிட்டி தான் வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. 125 125 80 45 20 5. இது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்து, அதாவது டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும்? இறங்கு வரிசை அப்படின்னு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சீரீஸ் வந்துச்சுன்னா இதுல ஒரு இது க்ளூ சொல்றேன் நானு. முதல்ல பார்த்த நம்பர் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்ததா? அப்ப நம்ம கூட்டணும். இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருதா? சோ நம்ம ஒண்ணு கழிக்கணும் இல்ல வகுக்கணும். இது 2 தான் நம்ம அதுல பண்ணணும். கூட்டலோ பெருக்கலோ செய்யக்கூடாது. புரியுதா? இந்த க்ளூ புரியுதா? இறங்கு வரிசையில இருக்கு நம்பர், கவனிச்சிங்களா? டிசெண்டிங் ஆர்டர் படிச்சிருப்பீங்க, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர். சோ 120 80 45 20 5 குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஒண்ணு சப்ராக்ட் கழிச்சிருக்காங்க, இல்லைன்னா டிவைட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம அதுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னு கவனிக்கணும். கவனிச்சீங்க. இப்ப நீங்க டிவைட் பண்ணீங்கன்னாக்க 5வது வாய்ப்பால டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு 80 வராது. ஸோ என்ன இதுல பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு 120க்கும் 80க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். கழிச்சு பார்க்கணும். கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வித்தியாசம் இருக்கும். 125ல இருந்து 45 கழிச்சா உங்களுக்கு 80 வரும். 125ல இருந்து 45 கழிச்சிங்கன்னா ஆன்சர் 80.
சரியா? இந்த 80ல இருந்து 35 கழிச்சுக்காங்க. இந்த 80ல இருந்து 35 கழிச்சீங்க வர ஆன்சர் நெக்ஸ்ட் ஆன்சர். பிரசன்டேஷன் கட் ஆயிடுச்சு. மேம் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு மேம். கண்டுபிடிச்சியா? சொல்லு என்னது? 0 மேம். 0. வெரி Zero, குட். ma'am. 0 45 அப்புறம் 35 கழிக்கணும், அதுக்கப்புறம் 25 கழிக்கணும், அதுக்கப்புறம் 15 கழிக்கணும், அடுத்து 5 கழிக்கணும். 0. ஓகேவா? எல்லாருக்கும் இது புரியுதா? Yes மேம். Yes மேம். புரியுதா? Yes, யாரும் ma'am. சொன்னீங்களே. இது உங்களுக்கு அங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுற தெரியுதா? Yes. No தெரியல. ma'am. எனக்குமே No ma'am. Black color எனக்குமே தெரியல. நான் ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டு திரும்பி வரேன். எனக்குமே கட் ஆயிடுச்சு. Yes ma'am. கொஞ்சம் அப்படியே லிங்க்ல இருங்க, நான் வெளியில போயிட்டு திரும்பி வரேன். இப்போ ஓகேவா? இப்ப வந்துருச்சா? Yes ma'am. Yes ma'am. இப்ப பாருங்க, நான் சொல்யூஷன் நீங்க போடுறேன். போடாத பசங்க போட்டுக்கோங்க. இப்ப 80ல இருந்து 35 நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, கழிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆன்சர் வந்துடும் 45. 45ஓட அடுத்து இதுக்கு அடுத்து 10 கழிச்சுட்டு போடுங்க. 25 கழிக்கணும். 25 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 15. இந்த 15ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 15 கழிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 45 கழிச்சிருக்கோம், அதுல இருந்து 10 குறைச்சிட்டு 35 கழிச்சிருக்கோம், அதுல இருந்து 10 குறைச்சிட்டு 25 கழிச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து 10 குறைச்சா 15. 15 கழிச்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 0. ஓகேவா? புரியலையா? புரியுதா? புரியல மிஸ். புரியுது. இத காப்பி பண்ணிக்கங்க. புரியுது இல்ல? இப்ப நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதா இல்ல குழப்புற மாதிரி இருக்கா? புரியுதுங்க மிஸ். கரெக்டா புரியுது. எனக்கிட்ட கிட்டத்தட்ட 2000 பசங்க இப்ப கவனிச்சுட்டு இருக்காங்க. 150 பிள்ளைங்க வாங்குது ஸ்காலர்ஷிப். இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுமே பாஸ் ஆயிடலாம். ஓகேவா? நீங்க வந்து இப்ப இந்த சொல்யூஷனை போட்டுக்குங்க. கரெக்டா அந்த கொஸ்டினுக்கு கீழே போட்டு வச்சிடணும். போட்டுன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் சம் போலாம். மேம் போட்டேன். எல்லாருமே போட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே, அடுத்தது சரி, ஒரு நிமிஷம். ஆக மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குதே. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன், நம்பர் சொல்றேன், எழுதிக்குங்க. அது எரேஸ் ஆகல. தேர்ட் சம் வந்து 8, 15, 28, 53, 102.
இதான் சீரிஸ். ஓகேவா? 8 15 8 15 28 53 102. ஓகேவா? இதுல நம்ம கண்டிப்பா 8க்கும் 15க்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே தொடர்பு தான் அடுத்த நம்பருக்கு வரணும். இப்ப 8ஓட 7 கூட்டினா 15 வரும். ஆனா 15ஓட 7 கூட்டினோம்னா 28 வராது. அப்ப இந்த நம்பர் இந்த தொடர்பு இதுக்கு ஆகாது. அப்ப அடுத்து வேற என்ன செய்யணும்னு பார்க்கணும். இப்ப 8ஓட நீங்க நான் இந்த சைடு போடுறேன் பார்த்துக்கோங்க. 8ஓட 8 plus 2 16. ஓகேவா? 8 plus 2 16. இதோட ஒண்ணு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 வரும். அந்த செகண்ட் ஆன்சர் வந்துருச்சா? அடுத்து இந்த 15ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணுங்க. பெருக்கணும், கூட்டக்கூடாது, பெருக்கணும். 15ஓட 2 மாதிரி பெருக்குனீங்கன்னா 30 வரும். 30 மைனஸ் 2 28. அடுத்த ஆன்சர் வந்துருச்சா? இப்ப 28ஓட நீங்க 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 56 வரும் ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட்ல 1 கழிச்சிருக்கோம், அடுத்து 2 கழிச்சிருக்கோம், அடுத்தது 3 கழிக்கணும். 56ல நீங்க 3 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வர்றது 53. அடுத்த ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? 2ஆல பெருக்குனீங்கன்னா மல்டிபிள் பண்ணணும். உங்களுக்கு 106 வரும். அதுல இருந்து 4 102 அதான் ஆன்சர். 102 மேம். அதுதான் உங்களுக்கு ஆன்சர். 102 இருக்கு. அதுக்கு அடுத்து தானே நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? 102 2ஆல பெருக்குங்க, என்ன வரும்? 204 வரும். நம்ம எந்த நம்பர் கழிக்கணும்? 5 தானே கழிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 கழிச்சிருக்கோம், 2 கழிச்சிருக்கோம், 3 4. அப்ப 5 கழிக்கணும். 204ல இருந்து நீங்க 5 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர்? 199 எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு? செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது புரியுதா? கரெக்டா? ஒவ்வொரு சம்மும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டுக்கும் 2ஆவதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். அது கழிச்சிருக்காங்களா, கூட்டி இருக்காங்களா. அதுக்கப்புறம் அதே தொடர்பு 2ஆவது நம்பருக்கும் 3ஆவது நம்பருக்கும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்ல அப்படின்னா அங்க நம்ம கூட்டவோ கழிக்கவோ கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? பெருக்கி பார்க்கணும். அதுவும் சேரலையா, வகுத்து பார்க்கணும். இவ்வளவுதான் இந்த நம்பர் சீரீஸ்ல உள்ள ஒரு ஃபார்முலா மாதிரி. புரியுதா? இது புரியுதா மேடம்? ஒரே ஒரு நிமிஷம். குழந்தைகளா, நீங்கள் 10 மணி கிளாஸ்ன்னா 10 மணிக்கு வந்துடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் லேட் ஆகலாம். இப்போ 10:33 ஆச்சு. இப்போ வந்தீங்கன்னா நம்ம உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மற்றவங்கள டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, அடுத்த முறையிலேருந்து 10 மணி கிளாஸ்னா 10 மணிக்கு வந்துடுங்க. தேங்க்யூ மேடம். கண்டினியூ மேடம். ஓகே சார். இது காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? 4th சம் போலாமா? எஸ். 4th சம் பார்த்துக்கோங்க. இப்ப 4th சம்ல உங்களுக்கு என்ன தெரியுது? 4th சம்ல 2 2 3 4 5 6 7 8 11 10. இப்ப இத பாருங்க, உங்களுக்கு என்ன இதுல கண்டுபிடிக்க முடியுது?
மேம் 2ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணா 5 மேம். ஆ 5ஐயும் 7ஐயும் பிளஸ் பண்ணிருக்காங்க மேம். ஆ அப்படி வந்தா வரல இல்ல வரல. அப்ப வேற மெத்தட் ஏதாவது ட்ரை பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு வந்து பிரைம் ஆட் நம்பர்னா என்ன? ஆட் நம்பர் ஒத்தைப்படை எண். ஆட் நம்பர்னா ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்கள் என்னென்ன? 1 3 5 7. அது ஒற்றைப்படை எண். ஆட் நம்பர் ஆட் பண்ணுங்க மேம். அப்புறமா ஈவன் நம்பர் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ஆட் பண்ணனும். அப்புறமா ஈவன் நம்பர் ஆட் பண்ணி ஆட்ல ஈவன் மைனஸ் பண்ணனும்னா வரும் மேம். அதுதான் வந்துட்டு அப்படி இல்ல. ஆட் ஈவனுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம இன்னொரு நம்பர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒற்றைப்படையும் இரட்டைப்படையும் அந்த மாதிரி இல்லாம பகு எண்கள் பகா எண்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரைம் நம்பர்ஸ் நான் பிரைம் நம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. பிரைம் நம்பர் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படும். அதாவது 1வது வாய்ப்பாடுல மட்டும்தான் அந்த நம்பர் வரும். அதுக்கப்புறம் அந்த இப்ப 1னா 1வது வாய்ப்பாடு, 2னா 2வது வாய்ப்பாடு, இதுலதான் வரும். புரியுதா? 1 அப்படிங்கிற நம்பர் பிரைம் நம்பர் கிடையாது, பகு எண்ணு கிடையாது. 2ல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது 2 இப்ப 2 எடுத்துக்கோங்களேன். 2 வந்து எந்த வாய்ப்பாடுல வரும்? 1வது வாய்ப்பாடுலையும் 2வது வாய்ப்பாடுலையும் மட்டும்தான் வரும். அதுக்கு வேற வகு எண்கள் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? பிரைம் நம்பர்னா என்னன்னு? 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? 1வது வாய்ப்பாடுலயும் வரும், 3வது வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும், வேற எந்த வாய்ப்பாடுலயும் வராது. 5ம் அப்படிதான், 7ம் அப்படிதான். ஓகேவா? இதுக்கப்புறம் 9 எடுத்தீங்கன்னா 9 ஒற்றைப்படை எண்ணா வரும். ஆனா 9 பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 9 வந்து 1வது வாய்ப்பாடுல 9 வரும், 3வது வாய்ப்பாடுல 9 வரும், 9வது வாய்ப்பாடுல 9 வரும். அப்ப இது 3 வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா வரவே கூடாது. அது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? 1ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், 9ஆல வகுப்படுங்கிறதுனால 9 பிரைம் நம்பர் இல்ல. 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் 11. அப்ப 11க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 11க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன? 13. அவ்வளவுதான். இதுக்கு ஆன்சர் 13. இப்ப பிரைம் நம்பர்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? பிரைம் நம்பர்னா புரிஞ்சிருச்சா? அதுதான். இந்த நம்பர் சீரிஸ் எந்த மாதிரி வரும்னா, ஒண்ணு இந்த மாதிரி கூட்டல் கழித்தல்ல வரும். பிரைம் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு கணக்கு வந்துரும். ஃபிபனசி சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிபனசி சீரிஸ்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கூட்டினா 3வது நம்பர் ஆன்சரா வரணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 4வது நம்பர் ஆன்சரா வரணும். அதுதான் ஃபிபனசி சீரிஸ். ஓகேவா? அந்த இதுல இருந்து வரும். அதுக்கப்புறம் ட்ரை சீரிஸ் அதுல இருந்து வரும். ட்ரை சீரிஸ்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பரை கூட்டினீங்கன்னா 4வது நம்பர் உங்களுக்கு ஆன்சரா வரும். ஓகேவா? இப்ப இந்த தேர்ட் சம்மோட ஆன்சரை எழுதிக்கோங்க. இதுக்கு இல்லப்பா, போல விட முடியாது, வேற பெல்ட் இருக்காங்க. அதுல போகாதுக்கலாம், போய் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது 5th சம் பாருங்க. 4th சம் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எஸ் மேம். அதாவது 1 விட்டு 1 பிரைம் நம்பர் எடுத்திருக்காங்க, அடுத்தடுத்து எடுக்கல. 1 விட்டு 1 ஸ்கிப் ஆகுது. இந்த ஸ்கிப் கவுண்டிங் நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல. அந்த மாதிரி 1 விட்டு 1 ஸ்கிப் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் 5th சம் வாங்க. 3 7 13 21 31. இதுல வந்து என்ன உங்களுக்கு தெரியுது? என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்க? மேம் அதுல ஒரு நம்பர் விட்டுட்டாங்க மேம். ஆட் நம்பர்ஸ்ல 5 விட்டுட்டு 7 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட் நம்பர்ல வந்து
11 விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 13க்கு அப்புறம் 21 போயிட்டாங்களே. சோ அந்த மெத்தட் அதுல வராது. ஓகேவா? அப்ப வேற ஏதோ ஒரு மெத்தட் யோசிங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு 3க்கு 7க்கு 42 மிஸ். 3 + 4 7ஆ? நான் சைடுல போறேன். 43 ஆன்சர். ஆன்சர் 43. எப்படி கண்டுபிடிச்ச? மிஸ் அது நடுவுல 4 6 8 10ன்னு வருது மிஸ். ரெண்டு நம்பர் கூட்டி கூட்டி ஆட் பண்ணிடுங்க மேம். 10 நடுவுல விட்ட நம்பர்ல ஆட் பண்ணனும். அவ்வளவுதான். இங்க பாருங்க 3 அதாவது நிறைய நம்பர் விட்டு மிஸ் அது எல்லாமே ஆட் பண்ணனும். 3 + 4 வந்து 7. 7ஓட என்ன கூட்டிருக்காங்க? 6 கூட்டிருக்காங்க. 6 கூட்டினா 13. அதே மாதிரி அப்ப 13 யாரு வேற மைக் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிக்கோங்க. 13ஓட எதை கூட்டணும்? முதல்ல வந்து 4 கூட்டிருக்கோம், அடுத்து 6 கூட்டிருக்கோம். 13ஓட எதை கூட்டணும்? 8 கூட்டணும். மிஸ் ஆன்சர் 43 மிஸ். 43. அதான் 8. சரி, புரியாத 43. 8 கூட்டினீங்கன்னா 21. 8க்கு அப்புறம் என்ன ஆட் நம்பர் இருக்கு? 10 இருக்கு. 21ஓட 10 கூட்டினீங்கன்னா 31. 31க்கு அப்புறம் 31ஓட அதுக்கப்புறம் 12. அடுத்த ஆட் நம்பர் 12. 43 அந்த 12 கூட்டினீங்கன்னா 43. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வந்து அடுத்த கணக்கு நீங்களே யோசிச்சு போடுங்க பாப்போம். என்ன பண்ணி வச்சிருக்க? பி இருக்கு, டி இருக்கு மேம். மேம் ஏனா 1ங்க மேம், பினா 2ங்க மேம், சினா 3ங்க மேம். இந்த 1 2 3 ஆட் பண்ணா ஈ வருங்க மேம். அதுதான், அதாவது ஃபிபொனாக்கி சீரிஸ். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க 3. 3க்குள்ள நம்பர் சி. அப்புறம் 2ஐயும் 3ஐயும் கூட்டுங்க 5. 5ஓட நம்பர் இ. கரெக்டா? அப்ப 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8 வரும். 8ஓட நம்பரு ஹச். அப்ப 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13 வரும். 13ஓட நம்பர் 13ஓட இது வந்து M. அப்ப 13ஓட எதை கூட்டணும்? 8ஐயும் 13ஐயும் கூட்டுங்க 21. 21வது லெட்டர் என்ன? எஸ். அதுதான் ஆன்சர். புரியுதா இப்போ? எஸ் மேம். நல்லா புரியுதுங்க மேம். நல்லா புரியுதா? நல்லா புரியுது. சைடுல எழுதணும். எழுதிக்கிறீங்க? சைடுல எழுதட்டுமா? சைடுல எழுதுங்க மேம். சைடுல எழுதுங்க. அதாவது பாத்துக்கோங்க, 1 + 2 = 3. 1 ஃபர்ஸ்ட் ஏ ஓட நம்பர் 1. 1ஓட பி அப்புறம் 2 கூட்டுனா பி. பி ஓட நம்பர் 3, அதான் சி. ஓகேவா? 1வது நம்பர் ஏ, 2வது பி. ஓகேவா? 3வது சி வந்துருச்சா? இந்த சி வந்து 3. இப்ப 2ஐயும் 3ஐயும் கூட்டுங்க 5. 5வது எழுத்து என்ன? இ. ஓகேவா? இப்ப அந்த 5ஓட இந்த 3 கூட்டணும். இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, அந்த 3 கூட்டினீங்கன்னா 8. இந்த 8ஓட எழுத்து ஹச். ஓகேவா? இப்ப இந்த 8ஐயும் இந்த 5ஐயும் கூட்டுங்க 13. 13வது எழுத்து எம். இந்த 13ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வர்றது 21. 21வது எழுத்து எஸ். இது எப்படி வந்ததுன்னா, நீங்க நோட்ல என்ன பண்ணணும்? ஏபிசிடி எழுதணும். ஏபிசிடி, அதாவது ஒரு 3 கலர் பென்சில் எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிருங்க. சரியா? அதுக்கப்புறம் திருப்பி இந்த இசட்ல இருந்து ஏ, இசட்டுக்கு நேரா ஏ ஆரம்பிக்கணும். ஏல இருந்து தலைகீழா இசட் வரைக்கும் எழுதி வச்சிருங்க. 2 கலர்ல எழுதிடணும். சரியா? அதுக்கப்புறம் கீழே மறுபடி ஏல இருந்து இசட் நம்பர் போடணும். 1ல இருந்து 26 நம்பர் போடணும். அதுக்கப்புறம் அந்த 26ல இசட்ல இருந்து 1 2 போட்டு ஏ 26 முடிக்கணும். இந்த டேபிள் உங்களுக்கு நீங்க எழுதி வச்சுக்கணும். அதை வச்சுதான் நம்ம இங்க வந்து எழுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த டேபிள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? எப்படி எழுதுங்க? எழுதி வச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் வந்து அதே ஏபிசிடி தான். BAT பேட் DCB FEX. இப்ப இதுல உங்களுக்கு என்ன ஐடியா கிடைக்குது பாருங்க, யோசிங்க. என்ன ஐடியா கிடைக்குது? ஏதாவது உங்களுக்கு தோணுதா ஐடியா? மேம் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிச்சீங்க மேம்? ஃபர்ஸ்ட் பிஏயும் டி ஆட் பண்ணிக்கோங்க மேம். டி அப்படியே ஆட் பண்ணணுங்க மேம். அதுல வர்றது எச்சுங்க மேம். அப்புறமா ஏயும் சி ஆட் பண்ணுங்க மேம். சியும் இ ஆட் பண்ணா ஜிங்க மேம். அப்புறமா சிஐ வி ஆட் பண்ணுங்க மேம். அப்புறமா வியும் எக்ஸ் ஆட் பண்ணா இதாச்சுங்க மேம். இப்ப வந்து பியோட நம்பர் என்ன? 2 2. எஸ் மேம். பியோட நம்பர் 2. நீங்க அந்த டேபிள் எழுதினாதான் இந்த கணக்கு போட முடியும். பியோட நம்பர் 2, ஏவோட நம்பர் 1. சரியா? வேல்குமார் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்கண்ணா. மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆமா, மேடம் பேசும்போது நீங்க பேசணுங்க மட்டும் ஆன் பண்ணுங்க. இல்லை அப்போ உடனே ஆஃப் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ மேடம். சரி, நீ வந்து எப்படி சொன்ன சொல்லு, அந்த சொல்யூஷன் சொல்லு. யாரோ ஒருத்தவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க. பி நாம் இஸ் பி பி பிளஸ் டினா எஃப். பி பிளஸ் டி பிளஸ் எஃப்னா எச். ஏ பிளஸ் சி பிளஸ் சினா ஜி. டி பிளஸ் பி டி பிளஸ் எக்ஸ்னா இசட். அது வந்து நீ இசட் மட்டும் கண்டுபிடிக்கிற. 3 எழுத்தையும் நீ கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க பேட் இருக்கு. நான் சொல்லுவேன் மேம். சொல்லு மேம். பில இருந்து எஃப் வரைக்கும் ஃபுல்லா ஈவன் நம்பர்ஸ் மேம். டி வந்து 2 மேம். டி வந்து 4 மேம். எஃப் வந்து 6 மேம். அடுத்து வந்து என்ன வரும்னா H மேம் 8 மேம். அதுக்கப்புறமா ஏ வந்து ஃபுல்லா ஆட் நம்பர்ஸ் மேம். ஏ வந்து 1 மேம். சி வந்து 3 மேம். E வந்து 5 மேம். அடுத்தது வந்து 7 வரணும். அது வந்து G மேம். ஆனா வந்து அவங்க டி கொடுத்துட்டாங்க. அப்ப 3வது லெட்டர் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா 20. டி வந்து 20, 22வது லெட்டர் வி, 24வது லெட்டர் எக்ஸ், 26வது லெட்டர் இசட். அப்ப லாஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்காங்க? லாஸ்ட் லெட்டர் வந்து 2 கூட்டி எடுத்திருக்காங்க. 20, 22, 24, 26. ஓகேவா? அப்ப 26 இசட் வரும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சது HGZ. மேம். ஓகேவா? இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். இது வந்து
இது என்னன்னா உங்களுக்கு அந்த ஏபிசிடி நீங்க நான் சொன்ன மாதிரி நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இது போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உட்காந்து என்ன பண்றீங்க, 3 கலர் பென்சில் எடுத்துக்கணும், எழுதணும். ஏபிசிடி நேரா எழுதிருங்க, அடுத்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும், அதுக்கு நம்பர் போடணும், ரிவர்ஸ் நம்பர் போடணும். சரியா? இது மட்டுமே ஒரு சாப்டர் இருக்குது, கோடிங் டிகோடிங். ஏபிசிடியை மட்டுமே வச்சு ஒரு கணக்கு. ஏன்னா எல்கேஜில படிச்ச ஏபிசிடியை இப்ப படிக்க சொல்றீங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் நீங்க போட்டு ஆகணும். எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் வரும். ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க, எய்த் சம் வந்து எய்த் சம் என்ன? 12 9 12 9 5 0. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் உங்களுக்கு? இதுல என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க? உங்களுக்கு 2 -8 மேம். மைனஸ் 12ல இருந்து என்ன மைனஸ் பண்ணிருக்காங்க? மைனஸ் தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இறங்கு வரிசையில வந்திருக்கு. 12ல இருந்து 9 மைனஸ் பண்ணா 3ங்க மேம். 9ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 4ங்க மேம். 4ங்க மேம். 4 3 ஆட் பண்ணா 7ங்க மேம். ஏன் ஆட் பண்ற? அதுல ஆட் பண்ண கூடாது. இப்ப நீ என்ன செய்யற, ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சிட்டியா? 12ல 9 போயிடுச்சுன்னா 3 கழிச்சிருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்து 4 கழிச்சிருக்காங்க, 5 minus 3 மேம். 4 கழிச்சிருக்காங்க, அடுத்த ஆன்சர் வந்துருச்சு 5. அப்ப 5ல இருந்து முதல்ல 3 கழிச்சாங்க, அடுத்து 4 கழிச்சாங்க, அடுத்து 5 கழிக்கணும் மேம். 5 கழிக்கணும். 5 கழிச்சீங்கன்னா 0. 0ல இருந்து என்ன கழிக்கணும்? 6 கழிக்கணும். 6 கழிச்சா 8ங்க மேம். -6. -6 0ல இருந்து கழிக்கிறீங்க. 0 -6. சோ -6. இங்க பாருங்க, நான் போடல, சைடுல போடுறேன். 12. இந்த 12 ஃபர்ஸ்ட் நம்பர் 12 இருக்கு. அந்த 12ல இருந்து -3. 12ல இருந்து 3 கழிங்க, கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 9. செகண்ட் ஆன்சர் வந்துருச்சு. இதுல இருந்து என்ன கழிச்சிருக்காங்க? 4 கழிச்சிருக்காங்க, 5. ஃபோர்த் ஆன்சர் வந்துருச்சு. தேர்ட் ஆன்சர். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கழிக்கணும்? ஃபர்ஸ்ட் 3 கழிச்சிருக்கோம், அடுத்து 4 கழிச்சிருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 5 கழிக்கணும். அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். இப்ப 5 கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம 6 தானே அதுல இருந்து கழிக்கணும். -6. அப்ப 0 -6னா நமக்கு என்ன வரும்? -6. ஆன்சர் -6. புரியுதா? 0ல நம்ம எதுவும் கழிக்க முடியாது. இங்க நம்ம கடன் வாங்கி கழித்தல் போடல. சோ அப்ப 0 -6 அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் -6 தான். அந்த இடத்துல -7 இருந்தா -7. இதான் ஆன்சர். இந்த கணக்கு புரியுதா? Yes ma'am. Yes ma'am. காப்பி பண்ணியாச்சுங்க மேம். சரி, நெக்ஸ்ட் சம் நீங்களே கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணி 9th சம் என்ன பண்ணி? மேம் சொல்லட்டுமா மேம்? சொல்லு மேம். இது சி வந்து 3ல கொடுத்திருக்காங்க மேம். அது எஃப் வந்து 6ல கொடுத்திருக்காங்க மேம். அதுக்கப்புறமா வந்து ஐ வந்து 9 கொடுத்திருக்காங்க மேம். அடுத்தது வந்து எல் வரணும் மேம். 3 டேபிள்ஸ்ல போயிருக்காங்க மேம். 3 மல்டிபிள்ஸ்ல போயிருக்காங்க மேம். சியூ எஃப்யூ மேம். அடுத்தது வந்து 4 வந்து ஸ்கொயர் நம்பர் மேம். 2 2s are 4. அடுத்தது 9 வந்து 3 ஓட ஸ்கொயர் மேம். 3 3s are 9. 16 வந்து 4 ஓட ஸ்கொயர் மேம். 4 4s are 16. அதுக்கப்புறமா 5 ஸ்கொயர் வரும் மேம். 5 5s are 25. ஓகே, இப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்? L25O. L25O மேம். வெரி குட், கரெக்ட். இது எல்லாம் புரியுதா மேம்? எனக்கும் L25O தான் மேம் வருது. இதுதான் ஆன்சர். இது புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரியுது? இதுதான், இவ்வளவுதான் மெத்தட். இதுதான் ஏபிசிடிய வச்சு நம்ம போட வேண்டியது. இப்ப இந்த சொல்யூஷன் நான் போட்டுறவா இல்ல நீங்களே போடுறீங்களா?
நான் போட்டுடுறேன். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சி வந்து 3 C3யா. இப்ப எக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல 3. அதாவது சி வந்து டைரக்டா போகும்போது 3வது லெட்டர். ரிவர்ஸ் நம்பர் எழுத சொன்னேன் இல்லையா, ரிவர்ஸ் நம்பர் எழுதும்போது எக்ஸ் 3வது லெட்டரா வரும். அடுத்தது இ வந்து டைரக்டா போகும்போது 5வது லெட்டர், யூ வந்து ரிவர்ஸ்ல வரும்போது 5வது லெட்டர். ஓகேவா? அடுத்து என்ன வந்திருக்கு? 11 வந்திருக்கா. ஐ வந்து 9வது லெட்டர் டைரக்டா போகும்போது, ரிவர்ஸ்ல வரும்போது ஆர் 9வது லெட்டர். சரியா? இப்ப இதுக்கு எப்படி போயிருக்காங்க? 3 5 9ன்னு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க? 3 2 5 5 4 9. அதுக்கப்புறம் என்ன நம்ம கூட்டணும்? 3 கூட்டினீங்கன்னா 12. 12வது லெட்டர் என்ன வருது? எல். 12 எல் வரும். ரிவர்ஸ்ல இருந்து 12வது லெட்டர் உங்களுக்கு என்ன வரணும்? ஓ வரணும். ரிவர்ஸ்ல இருந்து 12 ஓ. இப்ப 1வது 3வது கண்டுபிடிச்சிட்டோம். நடுவுல உள்ள நம்பர் கண்டுபிடிக்கணும். 4. 2ஓட ஸ்கொயர் 4. இது 3ஓட ஸ்கொயர் 9. அடுத்து 4ஓட ஸ்கொயர் 16. அப்ப அதுக்கு அடுத்து நம்ம எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும்? 5 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 வரும். இப்ப இது எல், இது ஓ, நடுவுல இந்த 25 போட்டுறணும். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? 3வது ஆப்ஷன் L25 O. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த சம். Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ZLXIBHTF. இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க? யோசிங்க, என்ன செஞ்சிருக்காங்க இதுல? Ma'am. ஒரு இது விட்டு பார்த்தா ஜெட்டுக்கு அப்புறமா வந்து எக்ஸ் வருது மேம். இது பேக்வர்ட்ஸ்ல வருது மேம். ஒரு நம்பர் விட்டு வந்து அப்ப வந்து ஜெட் எக்ஸ், அதுக்கப்புறமா வந்து விக்கு அப்புறமா வந்து டீக்கு அப்புறமா வந்து ஆர் மேம். ஆன்சர் வந்து ஆர் மேம். ஆன்சர் ஆர். பேக்வர்ட்ஸ்ல விட்டு ஒரு நம்பர் விட்டு தந்திருக்காங்க மேம். அதாவது ரிவர்ஸ் நம்பர்ல எடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் Z 1 2 3 ரிவர்ஸ்ல எழுத சொல்லியிருந்தேன்னா அதுல 1 விட்டு 1. 1வது நம்பர், அப்புறம் 3வது நம்பர், 5வது நம்பர், 7வது நம்பர், அதுக்கப்புறம் நம்ம 9வது நம்பர் எடுக்கணும். 9 என்ன? ஆர் மேம். ஆர். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். அடுத்த கணக்கு. அடுத்தது AB. அடுத்து AB2 EF20 DF30 IJ90 OP240. என்ன பண்ணிருக்காங்க இதுல? மேம் ஆன்சர் UV480 மேம். மேம் UV480. UV480 ஆன்சர். UV480. அதாவது ஒரு நிமிஷம். UV480 தான். ஒரு நிமிஷம். 1 இப்ப வந்து இதுல இருக்கா? A வந்து A ஓட நம்பர் என்ன? 1ஆ? B ஓட நம்பர் 2ஆ? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 2. அந்த ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் வந்துருச்சா? வந்திருக்கு மேம். அது E ஓட நம்பர் என்ன? 5 மேம். F ஓட நம்பர் 5, F ஓட நம்பர் 6. இது ரெண்டையும் பெருக்குனா 30 வந்துருச்சு ஆன்சர். அந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்ப I ஓட நம்பர் என்ன? I வந்து 9. I 9. அது J வந்து 10. 10 9 90 மேம். 90 வந்துருச்சு.
அப்புறம் ஓவோட நம்பர் என்ன? ஓவோட நம்பர் 15. 15 வந்து 16 மேம். 16. அப்ப பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 240 வரும். 240 வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு அடுத்து கண்டுபிடிக்கணும் நம்ம ஏபி, அதுக்கப்புறம் சிடி விட்டுட்டு இஎஃப் எடுத்திருக்காங்க, ஜிஹெச் விட்டுட்டு ஐஜே எடுத்திருக்காங்க, ஐஜேக்கு அப்புறம் ஓபி எடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கியூஆர் விட்டுட்டு எஸ்டி மேம் பட் டியூ டியோட நம்பர் என்ன? டியோட நம்பர் என்ன? மேம் டி வந்து 20 மேம். மேம் யூ வந்து 20. யூ வந்து 22 மேம். 21 யூ வந்து 22. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? 720. 720 வருது. இது பண்ணனும். இப்ப வந்து ஓ பிக்கு அப்புறம் 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணணும். ஓ பிக்கு அப்புறம் வந்து விட்டீங்கன்னா என்ன வரும்? ஓ பி கியூ ஆர். யூவி 480 யார் சொன்னது ஆன்சர்? மேம் நான் மேம் யூவோட என்ன நம்பர்? மேம் யூ 22 மேம். பி வந்து 23 மேம். அப்ப அத பெருக்குங்க அது ரெண்டுத்தையும். மேம் பெருக்குனா 480 மேம். 480 வருதா? எஸ் மேம். 22 யூவோட நம்பர் 22, வியோட நம்பர் என்ன? 23 மேம். வராதே, 480 வராது. 306 மேம். மேம் நம்பர் 20 மேம். மிஸ் மேம் டியோட நம்பர் 20, யூவோட நம்பர் என்ன? மேம் யூ 21 மேம். வியோட நம்பர் 22 மேம். யூவோட நம்பர் 21, வியோட நம்பர் 22 வா? 22 மேம். இத நீங்க பெருக்குங்க. இத பெருக்குனா 462 வருங்க மேம். 2v 462 மேம் ஆன்சர். 462. அங்க ஆன்சர் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம் நாலாவது ஆன்சர். நாலாவது ஆன்சர். ஓகேவா? புரியுதா இப்போ? எஸ் மேம் நல்லா புரியுதுங்க மேம். புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ என்ன டைம் என்ன இப்போ? 11:03 மேம். 11:03. இப்போ இது 2 ஸ்லைடு போட்டாச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு 1 2 3 4 சம்ஸ் இருக்கு. அது பாத்துடலாமா இல்ல டைம் ஆயிடுச்சா உங்களுக்கு? மேம் பாத்துடலாங்க மேம். பாத்துடலாம் மேம். பாத்துடலாம் மேம். டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ஈஸி தான் இது. 12வது கணக்கு பாருங்க. அந்த சர்க்கிள்குள்ள நம்பர் இருக்குது. சர்க்கிள்ல நம்பர் இருக்கு. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் மார்க் மைனஸ் பண்ணனுங்க மேம். மைனஸ் 5ல போட்டு 1ங்க மேம். 5ல போட்டு 5 4 9 20 28 28 36 மேம் 125 125 மேம்.
இது வந்து எப்படின்னா இந்த சைடுல பாருங்க 5 மைனஸ் 4 1. இந்த ஆன்சர் வந்துருச்சா? 5 மைனஸ் 4 1. ஓகேவா? இந்த பக்கம் பாருங்க 11 மைனஸ் 9 11 மைனஸ் 8. ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன 5 மைனஸ் 4 5ல 4 போச்சுன்னா 1. எஸ் மேம் 11ல 8 போச்சுன்னா 3. எஸ் மேம் 3. இப்ப 1 Yes, ma'am. கியூப் 1 கியூப் பண்ணா 1 தான் ஆன்சர். இந்த 3 கியூப் பண்ணீங்கன்னா 27. அந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 7ல இருந்து 3 கழிங்க. 7ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? 4 மேம் 4. 4 கியூப் பண்ணீங்கன்னா 64. அந்த ஆன்சர் வந்துருச்சா? இப்ப அதே 8ல 2 போச்சுன்னா மேம் 6 மேம் 6. 6 கியூப் பண்ணா 216. அதான் ஆன்சர். புரியுதா? நம்பர்ஸ்ல பண்ணிருக்கோம். ஆமா, அதாவது 5ல 4 போச்சுன்னா 1 கியூப் பண்ணணும். 1 தான் ஆன்சர். 11ல 8 கழிங்க 3 கியூப் பண்ணணும் 27. அந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்ப 7ல 3 போச்சுன்னா 7ல 3 போச்சுன்னா எவ்வளோ? 4. 4 கியூப் பண்ணுங்க 64. இந்த ஆன்சர் வந்துருச்சா? இந்த இடத்துல இருக்கு பாத்தியா? அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் மார்க் உள்ள ஸ்டெப்புக்கு வந்துடணும். 8ல 2 போச்சுன்னா 6. 6 வந்து கியூப் பண்ணணும். கியூப் பண்ணீங்கன்னா 64. 216. அதுதான் ஆன்சர். எஸ் மேம் ஓகேவா? வந்துருச்சு மேம் வந்துருச்சு மேம் வந்துருச்சு மேம் இத போட்டுக்கிட்டீங்களா எல்லாரும்? எஸ் மேம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்துக்குள்ள நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து 7 8 9 நம்பர் இருக்கா? அந்த மேல உள்ள 7 பிளஸ் 8 பிளஸ் 9 இது மூணையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 24 வரும். இந்த 24 3ஆல வகுத்தா 8. கீழே உள்ள ஆன்சர் வந்துருச்சா? அதாவது வீடு கூட ரெண்டு ஜன்னலையும் கூட்டினீங்கன்னா இந்த கதவு ஆன்சரா வரணும். 8 ஆன்சர் வந்துருச்சா? அதுக்கு அடுத்த உள்ளதுல வீட்டு கூரை மேல என்ன இருக்கு? 15 பிளஸ் 8 பிளஸ் 7 இது மூணையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 30 வருது. அத 3ஆல வகுத்தீங்கன்னா 10. கதவுல உள்ள ஆன்சர் வந்துருச்சா? அப்ப அதே மாதிரிதான் இதை கண்டுபிடிக்கணும். 20 பிளஸ் 6 பிளஸ் 7 இத மூணையும் கூட்டுங்க. கூட்டுனா உங்களுக்கு ஆன்சர் 33 வரும். இத 3ஆல வகுத்தீங்கன்னா 11 ஆன்சர். ஓகேவா? இப்ப புரியுதா? எஸ் மேம் புரியுதுங்க மேம் நல்லா புரியுது. ஓகே, இன்னைக்கு இதோட கிளாஸ் போடணும். இத நீங்க திருப்பி ஒரு தடவை போட்டு பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் 1-2 கேள்வி அந்த குரூப்பில் போடுவாங்க. அதையும் நீங்கள் குரூப்பில் ஆன்சர் பண்ணுங்க. 1-2 கேள்வி போடுவாங்க. வாரத்துக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் போடுவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகே, அப்போ நீங்களுமே கேள்வி போடலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே கேள்வி போடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. சரியா? நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்வி தெரிஞ்சால் போடுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. புரியுதா புரியலையா? குட் வெரி குட் ஃபென்டாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா போச்சு. முதல் கிளாஸே ரொம்ப ஜோராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. மிஸ்ஸு நல்லா எடுத்தாங்க.
நீங்களும் ஜோராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணிவிடுவீங்க. போன வருஷம் என்எம்எம்எஸில் 1000 பேருக்கு மேலே நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் மொத்தமாக. இந்த வருஷம் பார்க்கலாம் எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணுவோன்னு தெரியல, பண்ணுவோம். அதில் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே டைமில் 10 மணிக்கு சந்திக்கலாம். மிஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார். நான் அப்புறம் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன் மிஸ். ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. சார் சார் அடுத்த வாரம் எங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்க சார். திங்கட்கிழமை எக்ஸாம் இருக்குதா? எஸ் சார். இது சண்டே தான் இந்த கிளாஸ். சண்டே கிளாஸ்க்கு வர்றது கஷ்டமா? நோ சார். சரி பார்ப்போம், அது நம்ம முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணுவோம். நம்ம இன்னும் டைம் இருக்குல்ல, எல்லாரும் வர முடியலன்னா அந்த ஒரு வாரம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் கூட வைக்கலாம். சரி, நான் பார்க்கலாம், அதை முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸோட வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து இதுல குரூப்ல போடுவோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த என்டையர் வீடியோ வரும், கிளாஸ் ஃபுல்லா வரும். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you.